ஹாய்! வெல்கம் டு மை சேனல். நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு மொபைல ஸ்க்ரால் பண்ணுறீங்களா? நீங்க என்னைக்காவது இந்த மாரி யோசிச்சிருக்கீங்களா? "என்னடா நம்மளோட லைஃப்ல ஒரு ட்ரை கூட பண்ணலையே!" அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லுங்களேன். ஒரு லாஸ்ட் 1 இயர்ல உங்களோட லைஃப்ல ஏதாவது பெரிய சேஞ்சஸ் நடந்திருக்கா? ஒண்ணும் இல்ல அப்படின்னா, பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நீங்க வந்து சேஃபா இருக்கிறதுனால தான் உங்க குரோத் வந்து 0வா இருக்கு. கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்தீங்க அப்படின்னா, லைஃப்ல எதுவுமே நடக்காது. சேஃப்டியா வாழ்க்கை போகுதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்க சக்சஸ் ஆன பல பேர் வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயத்த ட்ரை பண்ணி சக்சஸ் ஆயிருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, ரிஸ்க் எடுத்தே ஆகணும். ஆனா நெறைய பேர் என்ன செய்றாங்க தெரியுமா? சேஃபா இருக்கணும்னு நெனச்சுட்டு, ஸ்கூல் முடிச்சோமா, காலேஜ் போனோமா, நல்ல ஜாப் கிடைச்சுச்சு, அப்பா லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லைஃப்ல வந்து சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி நெனச்சிடுறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ரிஸ்கே எடுக்காம, சேஃபா இருக்கிற எல்லா விஷயமும் உங்களோட குரோத்த வந்து ஸ்பாயில் பண்ணிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்எஸ் தோனி எடுத்துக்கோங்களேன். அவர் வந்துட்டு ரயில்வே ஜாப் தான் ரொம்ப சேஃப்ன்ற மாதிரி நெனச்சிருந்தாரு அப்டின்னா, அவரோட கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து விட்டு வெளிய வராம இருந்திருந்தாருன்னா, ஒரு நல்ல கேப்டனா இருக்க முடியாது. அதே மாதிரி அப்துல் கலாம் சார் வந்துட்டு ஒரு சாதாரண பையனா இருந்தாலும், அவர் ட்ரை பண்ணதுனால தான் அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காரு. ஸோ நம்ம லைஃப்ல பெரிய விஷயம் பண்ணணும் அப்டின்னா, சேஃபா இருக்கிறத விட சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து எப்படி வெளியே வரலாம்? நம்மளோட பயத்த வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா முடியாது. அதுக்காக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். குரோத் மைண்டட் பீப்பிள்ஸ வந்து மீட் பண்ணுங்க. நல்ல எனர்ஜி, மோட்டிவேஷனோட இருக்க ஃப்ரெண்ட்ஸ வந்துட்டு உங்க சரவுண்டிங்கில வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. தோல்வி வந்துச்சு அப்படின்னா, அத வந்துட்டு கொண்டாடுங்க. ஏன்னா, அது வந்து சக்ஸஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான். நீங்க சின்ன விஷயத்துல ரிஸ்க் எடுத்தா தான் பெரிய விஷயத்துல கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ, இப்பவே நீங்க வந்து என்ன டிசிஷன்னாலும் எடுங்க. நீங்க சேஃபா, கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்க போறீங்களா? இல்ல ஒரு பெரிய விஷயம் ட்ரை பண்ண போறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் அத கமெண்ட்ல சொல்லுங்க.